ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ரைம் பிரான்ச். இன்றைக்கி நான் பேச போகிற க்ரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் அழகான நினைவுகளும் பசுமையான சைல்ட்ஹுட் மெமரிஸும் தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த கேஸில் வீடுன்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்கணும்னு நினைக்கிற நினைவுகள் தான் ஞாபகம் வரும். நம்ம க்ரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 2ல் பார்க்க போகிற கேஸ் ட்ரிபிள் மர்டர் பங்களோ கேஸ். 23 ஏப்ரல் 1992, குவாலலும்பூர், மலேசியா. 38 வயதான சுனிதா தல்வார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் முடிஞ்சு குவாலலும்பூர் பங்ஸா ஜலான் தூரியில் இருக்கிற அவங்களோட பங்களோவுக்கு மிட் நைட்டில் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போது அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போனதும் அவங்க வீட்டை பாதுகாக்க ஹையர் பண்ணியிருந்த செக்யூரிட்டி கார்டு மிஸ்ஸஸ் சுனிதா தல்வாரை ஏதோ ஒரு பொருளால் பலமாக தாக்க ஆரம்பிக்கிறான். அதனால தலையில் காயம்பட்ட அவங்க வேகமாக அங்கேருந்து அவங்க நேபரோட வீட்டுக்கு ஓடி போகிறாங்க. அப்போதும் அந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு கல்லை அவங்கள நோக்கி வீச ஆரம்பிக்கிறான். ஆனால் எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு போன சுனிதா தல்வார் அவங்க நேபரோட உதவியால் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லி உதவியும் கேட்குறாங்க. அப்போது உடனடியாக அங்கே வந்த போலீஸ் சுனிதா தல்வார் வீட்டு செக்யூரிட்டி கார்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருந்த சுனிதா தல்வாரோட 2 பசங்களும் ஹவுஸ்மேட்டும் மிஸ்ஸிங். அந்த வீடு முழுக்க அங்கங்கே இரத்த கரைகள் மட்டும்தான் மிஞ்சி இருந்தது. போலீஸ் செக்யூரிட்டி கார்டை விசாரித்ததில் அவன் மிஸ் ஆன அந்த 3 பேரும் இருக்கிற இடத்த அடையாளம் காட்டுறான். 11 வயதான கபீர் தல்வார், 7 வயதான அர்ஜுன் தல்வார் மற்றும் 45 வயதான நட்டாலியா பெர்னாண்டஸோட இறந்த உடல்கள் அந்த பங்களோவோட 15 அடி ஆழமுள்ள செப்டிக் டேங்கில் ஒருத்தர் மேலே ஒருத்தர்னு அடுக்கப்பட்ட முறையில் இருந்திருக்கு. காயம் பற்ற இந்த சுனிதா தல்வாரை பந்தாய் மெடிக்கல் சென்டருக்கு ட்ரீட்மெண்ட்காக சேர்க்கப்படுறாங்க. இறந்த உடல்களை குவாலலும்பூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க சுனிதா தல்வாரோட கணவர் 44 வயதான ராகேஷ் தல்வாருக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்துகிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் லண்டனுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருந்தார். விஷயம் கேள்விப்பட்ட 2 மணி நேரத்தில் ரிட்டர்ன் ஃப்ளைட்டில் மலேசியாவுக்கு வந்து இறங்குறாரு. இந்த கேஸை விசாரணை பண்ண இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸர் ஷெரிடான் முகமது அந்த வீட்டை சர்ச் பண்ணதில் அந்த பங்களோ கார்டனில் இருந்த 2 பெரிய கற்களில் டெலிவிஷன் ரூமுக்கு போகிற படி, மாஸ்டர் பெட்ரூம் மற்றும் ஹாலில் இரத்தக்கரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உடைந்து விழுந்த 5 பற்களும் ரத்தம் நிறைந்த ஒரு சாப்பிங் போர்டும் சம்பவம் நடந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த பற்கள் 11 வயதான கபீர் தல்வாரோட பற்கள்னு பின்னாடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வந்தது. எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா இத்தனை பற்கள் உடஞ்சி விழுந்திருக்கோன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இறந்த அந்த 3 பேர் உடல்களை ஆட்டோப்சி பண்ண ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் டாக்டர் அப்துல் ரஹ்மான் யூசுப் தந்த ரிப்போர்ட் இதுதான். இறந்த 3 பேரும் கூர்மை இல்லாத பொருட்களால் தான் தாக்கப்பட்டிருக்காங்க. விக்டிம்ஸ் எக்ஸாக்டாக இறந்த டைமிங்கை கன்க்ளூட் பண்ணி சொல்ல முடியல. 7 வயதான அர்ஜுன் தல்வார் தலையில் பல முறை பலமாக தாக்கப்பட்டதில் மூளையில் இரத்த கசிவு, ஸ்கல் ஃப்ராக்சர் மற்றும் பிரெயின் டிஷ்யூஸ் டேமேஜ் ஆனதில் இறந்திருக்காரு. 11 வயதான கபீர் தல்வார் முகம் மற்றும் தலையில் பல முறை பலமாக தாக்கப்பட்டதில் ஸ்கல்லில் பல ஃப்ராக்சர்ஸ், அளவுக்கு அதிகமான ரத்தம் அவரோட உடலில் இருந்து போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வாயிலிருந்து நிறைய ரத்தம் வந்ததால் அது அவரோட சுவாச குழாயை பிளாக் பண்ணியிருக்கு. ஆனால் தலையில் ஏற்பட்ட பலமான காயத்தால் தான் கபீர் தல்வார் உயிரிழந்திருக்காருன்னு சொல்லப்படுது. 45 வயதான நட்டாலியா பெர்னாண்டஸ் முகம் ரொம்ப பலமாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த தாக்குதலால் அவங்க முகத்தில் இருந்த பல எலும்புகள் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதனால வெளியேறின ரத்தம் அவங்க சுவாச குழாயை பிளாக் பண்ணி லங்ஸ்க்கு ஆக்சிஜன் போகிறத முழுமையாக தடுத்திருக்கு. ஆட்டோப்சியில் அவங்க சுவாச குழாயில் 250 cc, அதாவது 250 mlக்கு சமமான பிளட் இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. 8 மே 1992, 25 வயதான அரிஃபின் ஆகாஸ் 3 பேரை கொலை செய்த குற்றத்திற்காக சட்டப்பூர்வமாக கோர்ட்டில் சார்ஜ் பண்ணப்படுறான். கோர்ட்டும் ஜூலை மாதம் இந்த கேஸ்க்காக ப்ரீலிமினரி ஹியரிங் வச்சு அதை அப்புறமா கோர்ட் ட்ரையலாக 18 அக்டோபர் 1993க்கு ஸ்கெடியூல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ட்ரையலை 10 ஜனவரி 1994க்கு தள்ளி வைக்கிறாங்க. ப்ரீலிமினரி ஹியரிங்னா ஆரம்ப கட்ட கோர்ட் ப்ரொசீடிங், அதாவது
ஒரு கேஸ் கோர்ட்டில் சார்ஜ் பண்ணப்படும் போது அந்த கேஸ்க்கு சரியாக ஆதாரங்கள் ஃபுல் ட்ரையலை நியாயப்படுத்துகிற வகையில் இருக்குதான்னு உறுதிப்படுத்துகிற ஹியரிங் தான் ப்ரீலிமினரி ஹியரிங். 10 ஜனவரி 1994 குவாலலும்பூர் ஹைகோர்ட்டில் அரிஃபின் அகாஸ், கபித் தல்வா, அர்ஜுன் தல்வார் மற்றும் நெட்டாலியா பெர்னாண்டஸ் கொலை செய்த குற்றத்திற்காக ஆஜர்படுத்தப்படுறான். இந்த கேஸ் ஒரு ஜட்ஜ் மற்றும் 7 பேர் கொண்ட ஜூரி மெம்பர் குழு முன்னாடி விசாரணை செய்யப்படுது. அதாவது மலேசியாவில் 1995க்கு முன்னாடி வரைக்குமே ஜூரி சிஸ்டம் அமலில் இருந்துச்சு. இந்த மாதிரியான ப்ரூட்டல் கேஸ் மற்றும் மரண தண்டனைக்கு தகுந்த கேஸில் ஜூரி மெம்பர்ஸோட மெஜாரிட்டி ஓட்ஸ் மூலமாக அந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும். ஆனால் இந்த ஜூரி சிஸ்டம் 1 ஜனவரி 1995 அதிகாரப்பூர்வமாக முடக்கப்பட்டது. கோர்ட்டில் விக்டிம்ஸோட ஆட்டோப்சி ரிப்போர்ட் வாசிக்கப்பட்டதில் அரிஃபின் அகாஸ்க்காக வாதாடின லாயர் கே பாலகுரு இந்த ரிப்போர்ட் ஜோடிக்கப்பட்டதாகவும் ஒழுங்கான ஆட்டோப்சி பண்ணலன்னு அவரோட சந்தேகத்தை முன்வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டை ஆட்டோப்சி பண்ண டாக்டர் அப்துல் ரஹ்மான் முற்றிலும் மறுக்கிறாரு. டாக்டர் பிரீமுல பிரதிஜயா அரிஃபின் அரெஸ்ட் பண்ணப்பட்டப்ப அவர் போட்டிருந்த செக்யூரிட்டி யூனிஃபார்மில் இரத்த கரைகள் இருந்ததை உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த இரத்த கரைகள் இறந்து போன விக்டிம்ஸோட இரத்த கரைகள்னு ப்ரூஃப் பண்ணுறாங்க. கோர்ட் வாதத்தில் அரிஃபின் கொலை செய்ததுக்கான மோட்டிவ் என்னன்னு தெரியலை. அவன் 3 பேரையும் கற்கள் மற்றும் சாப்பிங் போர்ட் யூஸ் பண்ணி இறக்குற வரைக்கும் பலமாக தாக்கியிருக்கான். இறந்ததும் அந்த வீட்டில் இருந்த செப்டிக் டேங்கில் அந்த பாடிஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்கான்னு அவனுக்கு எதிரான வாதம் முன்வைக்கப்படுது. சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சாப்பிங் போர்டில் உள்ள இரத்தக்கரைகள் விக்டிம்ஸோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுனிதா தல்வார் அவங்கள தான் அரிஃபின் அட்டாக் பண்ணதில் வேற வழி இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்து தப்பிச்சு போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. சுனிதா தல்வார் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ஹெல்ப் கேட்ட நேபர் டேவிட் ரேமன் ஃபிரியானி கோர்ட்டில் ஆமோதிச்சது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் அரிஃபின் மட்டும்தான் அந்த வீட்டு வெளியே நடமாடிட்டு இருந்ததா சொல்கிறாரு. அந்த பங்களூ சுற்றி உள்ள வீடுகளில் இருந்தவங்க சுனிதா தல்வார் வீட்டில் இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டதுன்னு கோர்ட்டில் உறுதி செய்கிறாங்க. ராகேஷ் தல்வாரை கோர்ட்டில் விசாரணை செய்யும் போது அங்கே உடைந்து அழுத அவர் அந்த வீட்டில் 1990 நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்துக்கு பிறகு தான் அங்கே செக்யூரிட்டி கார்டை குடும்ப பாதுகாப்புக்காக வேலைக்கு வச்சதா சொல்கிறாரு. அரிஃபின் அந்த வீட்டுக்கு அசைன் பண்ண ஒரிஜினல் செக்யூரிட்டி கார்டு கிடையாது. அன்றைக்கி ஒரு நாளுக்கு சப்ஸ்டிடியூட்டாக ஏஜென்சியிலேருந்து அங்கே செக்யூரிட்டி கார்டை அசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரிஃபினோட சூப்பர்வைசர் ராமச்சந்திரனை விசாரிக்கும் போது அவர்கிட்ட அரிஃபின் நான் இதை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டேன்னு சொன்னதா கோர்ட்டில் சொல்கிறாரு. கோர்ட் விசாரணையில் இறுதிக்கட்டமாக கோர்ட் அரிஃபின் தரப்பு வாதத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு வழங்குது. அப்போது அரிஃபின் அந்த 3 கொலைக்கும் தனக்கு எந்த சம்மதமும் இல்லை, 3 சீன ஆடவர்கள் அந்த வீட்டுக்கு அத்துமீறி ஆயுதங்களோடு வந்து அந்த 3 கொலைகளையும் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் தன்னை கத்தி மற்றும் துப்பாக்கி முனையில் மிரட்டி அந்த உடல்களை டிஸ்போஸ் பண்ண வச்சதா சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகளை செய்ய தனக்கு எந்த காரணமும் இல்லை, அந்த 3 மர்ம நபர்களும் இந்த கொலையை ஏன் பண்ணாங்கன்னு தனக்கு காரணமும் தெரியாதுன்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக அரிஃபின் தரப்பு வாதத்தை முன்வைக்க அதை கேட்ட எதிர்த்தரப்பு லாயர் 3 பேர் அந்த வீட்டுக்கு அத்துமீறி நுழைந்த எந்த ஆதாரமும் இல்லை மற்றும் அரிஃபினோட கூற்றை உறுதிப்படுத்துகிற வகையில் அவர்கிட்டையும் எந்த ஆதாரங்களும் இல்லைன்னு ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க. 28 மார்ச் 1994 7 பேர் கொண்ட ஜூரி மெம்பர் விசாரணை முடிவில் 3 வாக்கெடுப்பில் 6-1 அடிப்படையில் அதிகபட்ச தண்டனையான 3 மரண தண்டனைகள், அதாவது ஒரு கொலைக்கு 1 மரண தண்டனை என்னும் விதத்தில் தீர்ப்பு வழங்கப்படணும்னு உறுதி செய்யப்படுது. ஜூரி மெம்பர் குழுவின் முடிவுக்கு சாதகமாக நீதிபதி டத்தோ ஷேட் அஹ்மத் ஹீடிட் அரிஃபின் அகாஸ்க்கு மரண தண்டனை விதிக்க தீர்ப்பளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீதிபதி அவர்கள் இந்த கேஸ் செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்துகிற எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் மற்றும் வேலைக்காக தேர்வு பண்ணப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட மென்டல் ஹெல்த், க்ரைம் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட், ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணி இந்த வேலைக்கு தகுதியானவங்களான்னு அதுக்கப்புறமா முடிவு பண்ணணும்னு சொல்கிறாரு. தூக்கு தண்டனைக்கு எடுத்த அரிஃபின் அதை எதிர்த்து கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு மனு போடுறான். அவங்க அதை விசாரணை செய்து நிராகரிக்கிறாங்க. அதற்கு பிறகும் தோல்வியை ஒத்துக்காமல் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் மலேசியாவுக்கு அவனுக்கு கிடைச்ச தண்டனையை எதிர்த்து மனு போடுறான். 17 நவம்பர் 1999 ஃபெடரல் கோர்ட் ஆஃப் மலேசியா அந்த மனுவை நிராகரித்து அந்த தண்டனையுமே உறுதி செய்கிறாங்க.
27 டிசம்பர் 2002. தல்வார் சகோதரர்கள் மற்றும் நெட்டாலியா கொலை காரணமான அப்போதைக்கு 35 வயதான அரிஃபின் அகாஸ் காஜாங் சிறைச்சாலையில் தூக்கிலிடப்பட்டான். 1992 நடந்த இந்த கொலை சம்பவம் மலேசியாவில் இதுவரைக்கும் நடந்த கொலைகளிலே ரொம்ப ப்ரூட்டலான போன் சில்லிங்கான க்ரைமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பங்களோ ஹவுஸை ராகேஷ் தல்வார் மற்றும் சுனிதா தல்வார் வெக்கேட் பண்ணி அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகி அதற்கு பிறகு அவங்களுக்கு பிறந்த ட்வின் டாட்டர்ஸோட சந்தோஷமாக இருக்கிறதா ஒரு ஊடக தகவலும் உண்டு. அவங்களுக்கு பிறகு அந்த வீட்டை யாருமே வாங்கவோ இல்லை வாடகைக்கு வரவோ முன் வரலை. அந்த வீட்டில் நைட் நேரத்தில் குழந்தைங்க கத்துற சத்தம் கேட்குறதாவும் மற்றும் சில உருவங்கள் தெரியறதாவும் வதந்திகள் பரவ ஆரம்பிக்குது. கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அந்த வீடு இப்போது டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மனையில் புதுசாக எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் இப்போ வரைக்கும் நடக்கலை. அந்த வீட்டோட ஓனரும் யாருன்னு இது வரைக்கும் தெரியலை. இந்த கேஸில் ரொம்பவே சோகமான விஷயம் என்னென்னா, அரிஃபின் அவங்க 3 பேரையும் கொலை செய்த மோட்டிவ் கடைசி வரைக்குமே தெரியலை. ஆனால் என்னோட பர்சனல் தியோரியா, அரிஃபின் அகாஸ் ஒருவேளை ஹெலுசினேஷன் மாதிரியான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு தோணுது. காரணம், சப்ஸ்டிடியூட்டாக ஒரு நாள் மட்டுமே வேலைக்கு வந்த செக்யூரிட்டி கார்டுக்கும் ராகேஷ் தல்வார் குடும்பத்திற்கும் எந்த முன்விரோதமும் இருக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. அப்படி இருக்கும்போது இந்த கொலை அவரோட மனநோயால் கூட நடந்திருக்கலாம். ஸோ வியூவர்ஸ், ஒருவேளை இந்த கேஸில் கொலைக்கான மோட்டிவ் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், குட் பை.